சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள லேசிங் போர்டு மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயற்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களையும் ஒரு நாற்காலியில் வரிசையில் உட்கார வைக்கவும். ஒவ்வொரு தாய்க்கும் முன்னால் பழைய காகித தாள்களை பின்னுக்கு பின் மடித்து வைக்கவும். குழு தலைவி 1, 2, 3 என்று சொல்லும்போது நாற்காலியில் இருக்கும் தாய்மார்கள் தங்கள் கால்களால் காகிதங்களை தன்னை நோக்கி இழுத்து சேகரிக்கவும். முதலில் காகிதங்களை சேகரிக்கும் தாய் வெற்றியாளர் என அறிவிக்கப்படுவார். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். இன்று நாம் ஒரு வண்ணமயமான மற்றும் சுவையான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். பீட்ரூட் ரைஸ். இது அரிசி மற்றும் பீட்ரூட் கொண்டு தயாரிக்கப்படும் எளிதான, சத்தான மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாகும். இதன் நிறம் மற்றும் சுவை இரண்டும் குழந்தைகளை மிகவும் கவர்ந்திழுக்கும். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு. விளையாட்டு எண் 1. குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை பாட ஊக்கப்படுத்துங்கள். விளையாட்டு எண் 2. குழந்தைகளுக்கு பாத்திரங்கள் அல்லது சமைத்த உணவுகளின் அடிப்படைகளை சொல்லுங்கள். கொடுக்கப்பட்ட பயிற்சி தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சி தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.